உளர் ரீதியான ஆரோக்கியத்தை குறிப்பதற்காக இஸ்லாத்தில் சிஹத் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த ஆஃபியத் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் பின்னால் சொல்லுகிற செய்திகளோடு, பிரார்த்தனைகளோடு, சஹாபாக்களோடு, தாபீங்களோடு, மன்னரைகளோடு, மனிதர்களோடு, மரணித்தவர்களோடு, உயிரோடு வாழுகிறவர்களோடு இந்த வார்த்தையை இஸ்லாம் எவ்வளவு நெருக்கமாக வைத்து கேட்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரிய இமாம், எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள். இவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் ஹதீதுகளை சேகரிக்கின்ற பணிகளில் நிறைய நேரங்களை நான் செலவிட்டு விட்டேன். அவரை கவலையை பாருங்க. நிறைய ஹதீதுகளை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சேகரித்து இந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்தார், சொன்னார்கள். அவர் சொல்றாரு, நான் நிறைய ஹதீதுகளை சேகரிக்கின்ற விடயங்களில் நிறையவே நேரங்களை, அதிலேயே என்னுடைய கால நேரங்களை நான் என்ன செஞ்சிட்டேன், நான் செலவழித்து விட்டேன். ஆனா இந்த குர்ஆன், பாடமாக்கிய குர்ஆனை, இந்த படித்த குர்ஆனை முராஜா செய்வதற்கான நேரம் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்தது என்பது குறைவு. நிறைய பணிகளுக்காக, ஹதீஸுகளுக்காக வாழ்க்கைகளில் நிறைய நேரங்களை நான் செலவிட்டு விட்டேன். பாடமாக்கிய படித்த இந்த குர்ஆனை முராஜா செய்வதற்காக நான் நேரம் செலவழித்தது என்பது மிக குறைவு. அல்லாஹ் கிட்ட நான் அடிக்கடி ஒரு துவா கேட்பேன், யா அல்லாஹ், நான் பாடமாக்கிய படிச்ச இந்த குர்ஆனை நான் முராஜா செய்யணும், மீட்டோணும், மீண்டும் படிக்கணும், அதை வாசிக்கணும், பாடமாக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நான் அடிக்கடி துவா கேட்டேன். எனக்கு அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் சுதந்திரமான மனிதனாக இருக்கிற போது தரவில்லை. எனக்கு அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை நான் ஜெயிலில் இருக்கிற போது தான் அல்லாஹு தாலா தந்தான். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதற்கு எதிராக அன்று பிரச்சாரம் செய்து போராடிய போது அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டார், சிறைச்சாலையில் இருந்தார். அப்ப சொல்றாரு, நான் கேட்டேன் அல்லாஹ் கிட்ட ஒரு துவா, குர்ஆனை முராஜா செய்யணும் அப்படின்னு கேட்டேன். ஆனா ஹதீதுக்காக வேண்டி நிறைய நேரங்களை செலவழித்தேன். ஆனா குர்ஆனுக்காக வேண்டி குறைய நேரங்களை தான் செலவழித்தேன். ஆனா அல்லாஹ் கிட்ட கேட்டேன், அல்லாஹு தாலா எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் சுதந்திரமாக சுத்தி திரிகிற போது இறைவன் தரவில்லை. அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா நான் ஜெயிலில் இருக்கிற போதுதான் அல்லாஹு தாலா தந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஏதாவது அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வீர்களாக இருந்தால் ஆஃபியத்தோடு சேர்த்து கேளுங்கள். நான் ஜெயிலில் இருக்கிற நேரம் ஆஃபியத்தோடு குர்ஆனை மீட்டல்ல, குர்ஆனை மீட்டினந்தான், ஆஃபியத்தோடு மீட்டல்ல. சிறையில் இருக்கிற நேரம் சித்திரவதை கிடைக்கும், சிறையில் இருக்கிற நேரம் துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும், கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும், மன ரீதியான நெருக்கடிகளை அனுபவிக்க வேண்டி வரும், உடல் ரீதியான துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும். நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன்தான், குர்ஆனை முராஜா செய்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தா என்று கேட்டேன்தான். நான் குர்ஆனை சிறைச்சாலையில் இருந்துதான் முராஜா செய்தேன். ஆனால் நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கக்குள்ள ஆஃபியத்தோடு எனக்கு அந்த குர்ஆனை முராஜா செய்வதற்காக நீ தா என்று நான் கேட்கவில்லை. அல்லாஹ் தந்தான், ஆனா ஆஃபியத்தோடு தரவில்லை. அல்லாஹ் என்னை சிறைச்சாலைக்குள் வைத்துத்தான் அதை எனக்கு தந்தான். நீங்கள் பிரார்த்தனை செய்தால் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தோடு நீங்கள் பிரார்த்தனையை கேளுங்கள் என்றார்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்.